أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما منا بعد وإما فداء حتى تضع الحرب أوزارها ذلك ولو يشاء الله لانتصر منهم ولكن ليبلو بعضكم ببعض والذين قتلوا في سبيل الله فلن يضل أعمالهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 3 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு பின்பு 4 முதல் 9 வசனம் வரை உள்ள தர்ஜுமாவையும் பார்த்துவிட்டு 4வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தாலா அந்த 4வது வசனத்தில் மட்டும் முதல் சொற்றொடரில், நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகளை, இறை நிராகரிப்பாளர்களை சந்தித்தால் அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள், அவர்களை நீங்கள் பலவீனப்படுத்துங்கள், அதுதான் போரினுடைய முதல் அங்கம். பின்பு போர் சுமையை நீங்கள் இறக்கிவிட்டால், நீங்கள் அதிலிருந்து ஃபாரிகாகிவிட்டால் எதிரிகளை, பணைய கைதிகளை பலமாக நீங்கள் கட்டுங்கள். பின்பு அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். நீங்கள் அவர்களை ஒரு தொகையை வாங்கி கொண்டு, ஈட்டுத் தொகையை வாங்கி கொண்டு நீங்கள் அவர்களை விடுவிக்கலாம், அல்லது தொகையே இல்லாமல் அவர்களை நீங்கள் விடுவிக்கலாம், அல்லது அவர்களுக்கு மரண தண்டனையும் நீங்கள் விதிக்கலாம். உங்களுடைய ஆட்சி தலைவருக்கு முழு பொறுப்பும் அதிகாரமும் அதில் இருக்கிறது என்பதும், அல்லாஹு தாலா ஏன் இவ்வாறு எதிரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு போரை வைத்து இது போன்ற விஷயத்தை நாடி இருக்கிறான் என்றால், அல்லாஹ் நாடுகின்றான் உங்களில் சிலர்களை கொண்டு சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போது இதுவரைக்கும் நேற்றைய தினத்தில் நாம் இதனுடைய ஒரு விளக்கத்தை பார்த்தோம். பின்பு இப்போது அல்லாஹு தாலா கடைசியாக அந்த ஆயத்தினுடைய 4வது வசனத்தினுடைய கடைசி சொற்றொடரில், வல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி ஃபலன் யுதில்ல அஅமாலஹும், எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டு விடுவார்களோ, ஷஹீதாகி விடுவார்களோ, அல்லாஹினுடைய பாதையில் வீரமரணம் அடைந்து தியாகிகளாக ஆகி விடுவார்களோ, அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் சுஹதாக்கள், ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். உலகத்தில் பல போர்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பல போர்களுடைய வரலாற்றை, சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம். ஒவ்வொரு போருக்கு பின்னாலும் இந்த உலக ஆதாயத்தினுடைய ஒரு நோக்கம் இருக்கும். நாட்டை பிடிப்பதற்காக, ஊரை பிடிப்பதற்காக, சொத்து சுகத்திற்காக, கோட்டையை பிடிப்பதற்காக, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக, தங்களுக்கான புகழாகாரத்திற்காக, தான் பெரியவன் என்பதற்காக சில மன்னர்களுக்கு இடையில் நடந்த போர்கள் பெண்களுக்காக கூட நடந்திருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட அடிப்படையில் போர்கள் உலக ஆதாயத்திற்காக நடந்த போர்களை நீங்கள் காணலாம். ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் மறுமைக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹினுடைய தீனுக்காக, அவனுடைய பாதையில் நின்று ஷஹீதானவர்களை நீங்கள் பார்க்கலாம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. வேறு எந்த நோக்கமும் இல்லாமல், அதிலும் குறிப்பாக பத்ருக்களத்தில் முதலாக சஹாபாக்கள் நின்ற அந்த போர் முற்றிலும் அல்லாஹுக்காக, நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக என்று சொல்வதை காட்டிலும் அல்லாஹ் கொடுத்த இந்த தீனுக்காக, அல்லாஹினுடைய பாதையில் மடிந்து விழுவதற்காக, முற்றிலும் அல்லாஹினுடைய தீன் நிலைத்து நிற்க வேண்டும். நான் விழுந்தாலும் பரவாயில்லை, தீன் எழுச்சி அடைய வேண்டும். இந்த தீனுக்காக, அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக நின்ற அந்த உத்தமர்கள் உண்மையில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் தான், மிக மிக உயர்ந்து விட்டார்கள். அதனால் தான் அல்லாஹு தாலா யார் அல்லாஹினுடைய பாதையில், அல்லாஹுடைய தீனுக்காக வந்து நின்று அதிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு காயம் முதல் உயிர் போகும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பாருங்கள். மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள்.
ஒரே ஹதீஸில் ஷுஹதாக்களுடைய 6 சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டார்களோ அவர்களுக்கான 6 சிறப்புகளை ஒரே ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதில் முதல் சிறப்பு, முதல் விஷயம், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய அந்த தியாகியினுடைய முதல் சொட்டு ரத்தம் எதிரிகளுடைய வாள்பட்டு அல்லது கீறல் விழுந்து ஈட்டிப்பட்டு வெளியாகக்கூடிய முதல் சொட்டு வந்தவுடன் அந்த ஷஹீதினுடைய அந்த தியாகியினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், ஒரு சொட்டு ரத்தம் வெளியானதும் ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான். மேலும் அவருடைய இருப்பிடம் சொர்க்கத்தில் அவர் எங்கு இருப்பார் என்று அவருடைய மரண நேரத்திலேயே அல்லாஹ் அவருக்கு காட்டியும் விடுகின்றான். மேலும் ஈமானுடைய பொன்னாடையை அல்லாஹு தாலா அவருக்கு பொருத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கும் இருக்குல்ல, மேடையில் ஒருவரை அழைத்து பொன்னாடை பொருத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த பொன்னாடையை ஷுஹதாக்களுக்கு அல்லாஹு தாலா பொருத்துவான். இதைவிட ஒரு சிறந்த பொன்னாடை வேற என்ன இருக்க முடியும்? அல்லாஹு தாலா மறுமையில் ஷஹீதுகளுக்கு கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் பொன்னாடையை பொருத்துவான். இது ஷுஹதாக்களுக்கானது. அதே போன்று ஹூருன் ஈன்களை அல்லாஹு தாலா மனமுடித்து வைப்பான். ஷஹீதுகளுக்கு ஹூருன் ஈன்களை அல்லாஹு தாலா திருமணம் செய்து வைப்பான். இது முதலாவது சிறப்பு. பின்பு இரண்டாவது சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷுஹதாக்களுக்கு கபருடைய வேதனை ஃப்ரீ. கபருடைய அதாப் அவர்களுக்கு இருக்காது. கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய கட்டம் பர்ஸக் என்ற உலகம், சாதாரண இடம் அல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, சிராத்தை பற்றி, கடுமையான நரக வேதனைகளை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் அழுவதில்லை, ஆனால் கபரை கடந்து செல்லும் போது நீங்கள் அழுது விடுகிறீர்களே தாடி நனையும் அளவிற்கு என்று கேட்கப்பட்ட போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, மறுமையினுடைய முதல் துவக்க வீடு இதுதான். இந்த இடத்தில் ஒரு மனிதர் வெற்றி அடைந்து விட்டால் அவருடைய அடுத்த மனாசில்கள் எல்லாமே இலகுவானது. இந்த இடத்தில் ஒருவர் மாட்டிக்கொண்டால் அடுத்தடுத்த இலக்குகள், அடுத்தடுத்த மனாசில்கள், அடுத்தடுத்த மன்சில்கள் எல்லாமே அவர்களுக்கு நெருக்கடியானதாகும். எனவேதான் இந்த இடத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கிறேன். எனவே ஷுஹதாக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு, கபருடைய அதாப் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் அவர்களுக்கு நசீப். மூன்றாவது விஷயம், மறுமையினுடைய திடுக்கத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்று விடுவார்கள். மறுமை நாளினுடைய திடுக்கத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. சிறு பிள்ளைகள் வயதானவர்களாக மாறிவிடுவார்கள். நிறை மாத கர்ப்பிணி தாய் குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். அந்த மறுமை நாளினுடைய திடுக்கம் அன்று வரை அவர் மன ரீதியாகவோ பிசிக்கலி மென்டலி ஒரு மனிதர் சந்தித்தே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு திடுக்கத்தை அன்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு திடுக்கம் எந்த ஒரு தினத்திலும் அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். இந்த திடுக்கத்திலிருந்து ஷுஹதாக்கள் ஃப்ரீயாக இருப்பார்கள். ஷஹீதுகளுக்கு மறுமை நாளினுடைய திடுக்கமே இருக்காது. நிம்மதியாக அமைதியாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திலும் பொறுப்பிலும் அவர்கள் இருப்பார்கள். பின்பு நான்காவது சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் உயர் ரகமான முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் அவர்களுடைய தலைமேல் அல்லாஹ் அணிவிப்பான். உயர் ரக மறுமை நாளினுடைய உயர் ரக முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அல்லாஹு தாலா அவர்களுடைய தலைகளிலே அணிவிப்பான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முத்துக்களுடைய மதிப்பு இந்த உலகத்தில் இருப்பதை விடவும் சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது நான்காவது சிறப்பு. பின்பு ஐந்தாவது சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 72 ஹூருன் ஈன்கள் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கப்படுவார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல. சூரத்துர் ரஹ்மான்ல எல்லாம் 2 சொல்லப்படுது சொர்க்கவாசிகளுக்கு. இந்த இடத்தில் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 72 ஹூருன் ஈன்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனமுடித்து வைப்பான். பின்பு ஆறாவது, அவர்களுடைய இரத்த பந்த உறவுகளில் உறவினர்களுக்கு 70 நபர்களுக்கு அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்குவான். ஷுஹதாக்களுக்கு, ஷஹீதுகளுக்கு தங்களுடைய உறவினர்களில் 70 நபர்களுக்கு அவர்கள் ஷஃபாத் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த உரிமையை
அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று இந்த 6 சிறப்புகளை ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலும் இப்னு மாஜாவிலும் ஜாமிஉ திர்மிதியில் 1586வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷஹீதுகளுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான், அவர்களுடைய கடனை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 3832வது ஹதீஸாக நீங்கள் காணலாம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், ஷஹீதுகளுக்கு 70 நபர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை உரிமையை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அபூதாவுதிலே நீங்கள் காணலாம். இப்படி சுஹதாக்களுடைய ஹதீஸ்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இப்போது சுருக்கமான இந்த 3 ஹதீஸ்கள் இந்த இடத்தில் நமக்கு போதுமானது. இது அவல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களை ஏராளமான வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வினுடைய பாதையில் இறந்தவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள், ஷஹீதானவர்களை அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் உஹது போர் முடிந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 70 சஹாபாக்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று யாரும் சொல்லாதீர்கள். சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். அவங்கெல்லாம் சொர்க்கத்தில் சந்தோஷமா உலாவிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். மேலும் ஷுஹதாக்களை வானவர்கள் குளிப்பாட்டுகின்றார்கள், மேலும் ஷுஹதாக்களுடைய ஜனாசாக்களில் வானவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஹதீஸ்களையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கிலிடப்பட்ட போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதோ ஹுபைபுடைய அந்த உயிர் தியாகத்தை நான் காண்கிறேன், இதோ ஹுபைபுடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டு சிட்டுக்குருவியாக சொர்க்கத்திலே பறந்து விட்டது, அது பறந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷுஹதாக்களுடைய ரூஹை அல்லாஹு தஆலா இப்போது பர்ஸஹுடைய வாழ்க்கையினுடைய அந்த நேரத்தில் ஒரு பறவையினுடைய உடலிலே அல்லாஹ் அதை போடுவான், அந்த பறவை தான் விரும்பிய இடத்திலெல்லாம் சொர்க்கத்திலே உலாவிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ்களை பல ஹதீஸ்களாக பல ரூபங்களில் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். எனவே ஷஹீதுகளுடைய மர்தபா, ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய துஆ சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்நேரமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும் மர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ், உன் பாதையில் ஷஹீதாவதை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், உன் பாதையில் நான் இறப்பதை, என் மௌத் உன் பாதையிலே நான் மௌத்தாவதாக இருக்க வேண்டும், அதை நான் கேட்கிறேன். வஜ்அல் மௌதி பிபலதி ரசூலிக், உன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரிலே நான் மௌத்தாவதை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவை சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின் இதற்கு ஆசைப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவதற்கு ஆசைப்பட வேண்டும். இது ஒரு முஃமினுடைய உச்சகட்ட ஆசையாகவும் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உள்ளத்தை நமக்கு தருவானாக. யார் யாரெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே ஷுஹதாக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் அவர்களை சேர்ப்பானாக. நாளை மறுமை நாளையில் நபிமார்கள் முதல் வரிசையில் நிற்பார்கள், இரண்டாம் வரிசையை பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ஷுஹதாக்கள் தான். நபிமார்களுக்கு அடுத்த வரிசையில் ஷஹீதுகள் நின்று கொண்டிருப்பார்கள், மூணாவது நாலாவது வரிசையில் தான் என்ன அமல் செய்திருந்தாலும் அடுத்தடுத்த வரிசையில் தான் அவர்கள் நிற்பார்கள். நபிமார்களுக்கு பின்னால் ஷுஹதாக்கள் ஷஹீதுகள் நிற்பார்கள். அல்லாஹ்விடத்திலே இது மிகப்பெரிய அந்தஸ்தாக
அல்லாஹு தாலா அந்த அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. எனவே இந்த சூரா முஹம்மதினுடைய இந்த 4வது வசனத்தினுடைய கடைசி சொற்றொடர் வல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹி ஃபலன் யுதில்ல அஅமாலஹும், எவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார்களோ, ஷஹீதாகி விட்டார்களோ, அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறியப்பட்ட சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பேசுவதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த